இதில் என்ன முக்கியமானதுன்னா, இந்த இன்வெஸ்டர்ஸ் ஒரு -20-30% அப்படிங்கிறத அவங்கள முதலீட்டு வாழ்க்கையில் பார்த்ததே கிடையாது. 4-5 சைக்கிள் பார்த்த எல்லாருமே வந்து -30%ங்கிறத சர்வசாதாரணமாக பார்த்துருக்காங்க. இப்போ 2018லேருந்து இன்வெஸ்ட் பண்ணவங்க 2020 மார்ச்சில் -30% நம்ம பார்த்தோம்ல. பட் அங்கேருந்து தானே இந்த ஹை ரிட்டர்ன்ஸ் கிடைச்சிருக்கு நமக்கு. அதையும் மீறி தானே ஹை ரிட்டர்ன் கிடைச்சிருக்கு. ஸோ மார்க்கெட் கீழே வரும்போது என்ன பண்ணுறீங்க அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம். ஒன்றும் பண்ண மாட்டேன்னாக்கா உங்கள் போர்ட்ஃபோலியோவும் அதுக்கேற்ற மாதிரி தான் பெர்ஃபார்ம் பண்ணும். ஒன்று. ரெண்டாவது, லாங் மார்க்கெட் சைக்கிளில் 1-2 வருஷம் லாஸே இருக்கும். -20, -30 இருக்கும். 2-3 வருஷம் இது மாதிரி இருக்கும். நீங்கள் சொல்கிற மாதிரி நோ ரிட்டர்ன் பீரியட். அதுக்கப்புறம் 1, 2, 3 அப்படின்னு ஒரு வருஷமா ஹை ரிட்டர்ன் வர ஆரம்பிச்சிருக்கும். 3rd இயர்ல பீக் ரிட்டர்ன் வந்துடும். அங்கேருந்து மறுபடியும் இந்த சைக்கிள் ஆரம்பிச்சிடும். இதுதான் மார்க்கெட்டில் நான் ஒவ்வொரு சைக்கிள்லையும் பார்த்தது. பட் இன்னைக்கு இருக்கக்கூடிய இன்வெஸ்டர்ஸ் ஏதோ பர்சனல் இன்வெஸ்ட்மெண்ட் ஜீனியஸ்னு ஒன்று இருக்கு. நம்ம வந்து மார்க்கெட் எக்கேடு கேட்டாலும் நம்மளால என்ன வேணா பண்ண முடியும், காசு பண்ண முடியும், இப்படிலாம் ஒரு ஓவர் கான்ஃபிடன்ஸ்ல இருக்காங்க. தப்பான நம்பிக்கை அது. இந்த மாதிரி இயர்ஸ்ல யூ ஹாவ் டு பி பேஷண்ட். ரிட்டர்ன் வரலன்னா உங்க பணத்தை யூ மஸ்ட் கண்டினியூ டு இன்வெஸ்ட் ஃபர்ஸ்ட்.